இந்த 5 பேர்ல யாரு வீக் ஆகி போறாங்க ஜாலியாக அவங்க வீட்டோட. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இருக்காரு பார்த்தீங்களா, பட்டு வேஷ்டி சட்டையில் வராரு. தீபாவளி வரப்போதில்ல, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்காரு. எல்லாருமே பயங்கரமாக கிளாப்லாம் தட்டுறாங்க. சிலர் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வாய்ஸ் வரல, ஆனால் அவங்க பேசுகிறத வச்சே பார்த்தாலே தெரியுது சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி இருக்கார்ல, நாமினேஷனில் இருக்க 5 பேர் மட்டும் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5 பேர் அப்படி தனியாக உட்காந்துருக்காங்க. இந்த 5 பேரில் யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரை சொல்றாங்க. யார் யாரோட பேரை சொன்னாங்கன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சபரி இருக்கார்ல, முதல்ல கமருதீன் தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கமருதீன் வந்து நிறைய வீட்டில் பிரச்சனை பண்ணுறாருல, அதனால மக்கள் கோவப்பட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க போல. ஏன்னா நிறைய பேர் கமருதீன் பேரை தான் சொன்னாங்க. ஆனால் மக்கள் சண்டை போடுறவங்களை காட்டிலும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள தான் முதல்ல அனுப்புவாங்க. ஸோ முதல்ல சபரி யாரை சொல்கிறாரு, கமருதீன் பேரை சொல்கிறாரு. அடுத்ததான் வந்து விக்ரம் சொல்கிறாரு. விக்ரம் யாரோட பேரை சொல்கிறாரு, அவரும் கமருதீன் தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல ஆர்டராக வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பிரவீன்ராஜ் கிட்ட யார் போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது பிரவீன்ராஜை பொறுத்த வரைக்கும் அப்சரா போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததா பார்வதியை கேட்குறாங்க போல. அதாவது ஆர்டரெல்லாம் நமக்கு மாற்றி மாற்றி தானே காட்டுவாங்க. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா அப்சரா தான் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கானா வினோத் சொல்கிறாரு. கானா வினோத் புதுசாக ஒரு பேரை சொல்கிறாருங்க, அரோரான்ற பேரை சொல்கிறாரு. ஏன்னா மற்றவங்க வந்து கமருதீன் அப்சராவையே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கானா வினோத் அரோரா பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா இருக்காங்கல்ல, கமருதீன் தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிரை இருக்காங்கல்ல, கமருதீன் தான் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரோட பேரை யாருமே சொல்லுங்க. எஃப்ஜேவோட பேரை யாருமே சொல்ல, கெமியோட பேரை யாருமே சொல்ல. கெமியோட பேரை சொல்லனா கூட புரிஞ்சுக்க முடியுது, சரி கெமி நல்லா விளையாடுறாங்க, அவங்கள யாரும் அனுப்ப மாட்டாங்கன்னு கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜே பேரை யாருமே சொல்லங்க. கமருதீன் ரவுடித்தனம் பண்றாரு, போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எஃப்ஜே மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான், லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை தாண்டி ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் சொல்லியிருக்கலாம், சரி மற்ற அந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோவில் வரலங்க. ப்ரோமோவில் வந்து கமருதீனை வந்து 4 பேர் கமருதீனை சொல்லியிருக்காங்க, 2 பேர் அப்சராவை சொல்லியிருக்காங்க, கானா வினோத் அரோராவை சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையான ரிசல்ட்டை ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க. யார் தெரியுமா வெளியே போக போறா, சிஜே அப்சரா தான் வெளியே போக போறாங்க. ஸோ அப்சராவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் பெருசாக கேம் விளாண்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஓட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தள்ளாடிட்டு இருந்தாங்க. யார் அப்சரா தள்ளாடிட்டு இருந்தாங்க, எஃப்ஜே தள்ளாடிட்டு இருந்தான், அரோரா தள்ளாடிட்டு இருந்தாங்க. அதாவது 3 பேருமே பார்டர்ல இருந்தாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல நான் சொல்றேன். அஃபிஷியல் ஓட்டிங்ல அப்சரா தான் கடைசியில் இருந்திருக்காங்க போல. ஸோ இன்னைக்கு அப்சரா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு எலிமினேட் ஆகிறவங்க வீட்டோட போய் தீபாவளியை கொண்டாடலான்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விஷயத்தை பண்ண போறது சிஜே அப்சரா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சுங்க. எப்பவுமே ரிசல்ட்டை சனிக்கிழமையே சொல்லிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போறதுக்கு சனிக்கிழமையே சொல்லிடுவாங்க. ஏன்னா ஷூட்டிங் அப்பயே முடிஞ்சிடும். அப்பத்துல இருந்தே வந்து அப்சராவோட பேர் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஸோ அப்சரா போறது ஆல்மோஸ்ட் உறுதின்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்சரா தான் வீட்டுக்கு போக போறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் என்ன கேட்டால். ஏன்னா அவங்க பெரும்பான்மையாக வந்து யார்கிட்டையும் பெருசாக மிங்கிளான மாதிரியும் தெரியல, ரொம்ப விளையாண்ட மாதிரியும் தெரியல. ஸோ அதனால தான் மக்கள் வந்து அப்சராவை முடிவு பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா அரோராக்கும் ஓட்டு கம்மியாக தான் வந்தது. அரோராக்காவது நெகட்டிவாக நிறைய பேர் பார்த்ததுனால ஓட்டு போடல. ஆனால் அப்சராக்கு இவங்க விளையாண்டே நம்ம பார்க்கலையே, இவங்க பெருசாக இது இல்லையே, அதாவது பெருசாக வந்து யாரையும் கவரலைங்க, அவங்க கவர்ற மாதிரி எதுவுமே பண்ணல. அதனால தான் அப்சராக்கு ரொம்ப கம்மி ஓட்டு வந்திருக்க போல. இன்னைக்கு அப்சரா தான் வீட்டுக்கு போக போகிறாங்க. சரி, திரும்பி ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.